நாடா புயல் பாதிப்புகளை சமாளிக்க புதுச்சேரியில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக விவரிக்கிறார் அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி. அவருடன் உரையாடுகிறார் செய்தியாளர் ரகுமான். புதுச்சேரியில் பாதிப்பு ஏற்படுத்தால் அதை எதிர்கொள்வதற்கான என்னென்ன முயற்சிகள் நீங்கள் எடுத்துருக்கீங்க? அது நாடா புயல் வேதாரண்யத்துக்கும் புதுச்சேரிக்கும் இடையில கடையை கடக்கு என்று வானிலை ஆராய்ச்சி நிபுணர்கள் சொன்னதை கருத்தில் கொண்டு இன்று மதியம் நான் தலைமைச் செயலாளர் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு டெல்லியிலிருந்து பேசி புதுச்சேரி மாநிலத்தில் இந்த நாடா புயல் கரையை கடக்கின்ற நிலை இருக்கின்ற காரணத்தால் குறிப்பாக மக்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் வெள்ளம் சூழுகிற பகுதிகளில் உடனே தண்ணீரை வெளியே கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக அவர்களை தங்க வைக்கிறதுக்கு இடம் ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே போல் மாவட்ட நிர்வாகமும் புதுவை மாநில அரசு நிர்வாகமும் பொதுப்பணித்துறையிலிருந்து உள்ளாட்சித்துறையிலிருந்து வருவாய்த்துறையிலிருந்து அனைத்து துறை அதிகாரிகளும் ஆயத்தமான நிலையில் இருக்க வேண்டும் என்று நான் அவரிடம் உத்தரவிட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாங்கள் 2 மாதங்களுக்கு முன்பு தகுந்த நிதியை ஒதுக்கி கால்வாய்களை தூர்வாருகின்ற திட்டத்தை முறையாக நடத்தியிருக்கிறோம். இதனால் மழைநீர் வரும்பொழுது அது கடலில் செல்வதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறோம். புதுச்சேரியில் சில பகுதிகளில் இந்திரா காந்தி சிலை பக்கத்துலேயும் அது மட்டும் இல்லாமல் ரெயின்போ நகர் பகுதிகளில் அதிகமாக வெள்ளம் சூடுகின்ற ஒரு நிலை சாரம் பகுதிகளில் அங்கே தண்ணீர் இறைப்பதற்கு மோட்டார்களை ஆயத்தமான நிலையில் வைத்திருக்கிறோம். மக்களுக்கு வெள்ளம் சூழ்ந்த பகுதியில் இருக்கிற மக்களை அப்புறப்படுத்தி அவர்கள் அந்த பாதுகாப்பு மையம் மொத்தம் 179 இடங்களில் ஏற்பாடு செய்து புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் அந்த பகுதியில் அவர்களை தங்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இப்படி பல மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 2ஆம் நம்பர் கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது கடற்கரையில். வானொலியிலையும் அதே போல் தொலைக்காட்சியிலையும் இந்த புயல் சம்பந்தமாக மக்கள் அதிகப்படியாக வெளியில் போவானான்ற மாதிரி ஒரு நிலைக்கு சொல்லியிருக்கிறோம். இப்படி அனைத்து தரப்புலையும் பாதுகாப்பு அம்சங்களை சிறப்பாக செய்து, அதாவது மக்களுக்கு இடையூறு இல்லாத முறையில் இந்த நாடா புயல் கரையை கடக்கின்ற பொழுது நம்முடைய அரசு அதிகாரிகள் முனைப்பாக இருந்து செயல்பட வேண்டும் என்று அறிவுரை கூறியிருக்கிறேன்.